பீஃப் சாப்பிட்றவங்களா நீங்கள்? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பீஃப் கிரேவி, இது ஒரு மெத்தட். இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு முதல்ல 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4-5 பூண்டு, நல்ல பெரிய துண்டு ஒரு இஞ்சி. இது 1 கிலோ கறி. அதுக்கு முதல்ல இந்த கறியில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு தேவையான உப்பு சேர்த்து, நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, கரகரப்பாக அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், அதையும் அதிலே போட்டு பிசைஞ்சு அந்த ஜாரையும் கழுவி அதில் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் தண்ணி, இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். இதை குக்கரில் சேர்த்துடணும். எண்ணெயெலாம் சேர்க்க வேண்டியதில்லை. அதை மட்டும் அப்படியே குக்கரில் சேர்த்து நம்ம நார்மலாக கறி எத்தனை விசில் வேக விடுவோமோ அத்தனை விசில் வேக விட்டு எடுத்துக்கணும். அவங்கவுங்க குக்கர் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு சில குக்கர் சீக்கிரம் வேகும், ஒரு சில குக்கர் லேட் ஆகும். அதனால் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் கறி வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மிளகு, பெரிய ஸ்பூனில் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு, அதே அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப கருகிராமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதை ஆற வச்சு தனியாக அரைச்சிக்கணும். அது தனியாக இருக்கட்டும். இதை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆயில் சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து, வெங்காயம் சேர்த்து, இந்த பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லி தழை எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா வணக்கி விட்டணும். நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து, இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கூட போட்டுக்கலாம். இதை வறுத்து அரைச்சோம்லாம் இருந்தது, அது தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. நீங்கள் பவுட்ரு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பவுட்ரு பண்ணிக்கலாம். அது நல்லா கிரேவி நல்லா ஓரளவுக்கு கிரேவி ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச கறி வெந்துருச்சு. அதை எடுத்து, கறி நல்லாவே வெந்துடணும். ஏன்னா திரும்ப நம்ம வேக வைக்க போகிறதில்ல, அதில் இது மசாலாவில் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் வேகாது. அதனால் கறி நல்லாவே வேக வச்சு அந்த கிரேவியில் தூக்கி ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிரேவியை நல்லா கிண்டி விட்டு, இதில் காஞ்ச மிளகாய் ஒரு 3-4 காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளி அதில் போட்டுறணும். போட்டுட்டு தேவையான கருவேப்பிலை, அதனால வாசமாக இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே கிண்டி விட்டு, கொஞ்சம் இந்த தண்ணி வற்றுறது தான் நமக்கு. ஏன்னா எல்லாமே மசாலாலாம் வறுத்து அரைச்சது தான், ஒன்றும் பச்சை வாசனை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சுட்டு, பிடிக்கிற மாதிரி இருந்தால் இடையில கிண்டி விடணும். நல்லா தண்ணி வற்றினோன்னே கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.